தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 16/7/2017 ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இரவு 9:34 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அங்கவியல் என்று சொல்லக்கூடிய சாமுத்திரியா லட்சண சாஸ்திரத்திலே கண்ணினுடைய பார்வை பலன்களை பற்றி சொல்லப் போகிறேன். அங்கவியல் என்று முற்காலத்திலேயே சாஸ்திரங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒருவருக்கு உடம்பு எப்படி இருக்கிறது, மூக்கு எப்படி இருக்கிறது, கண் எப்படி இருக்கிறது, காது எப்படி இருக்கிறது, விரல்கள் எப்படி இருக்கிறது, தலை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் பார்த்து அதற்கேற்ப அவர்களுடைய குணங்கள் இருக்கும், குணநலன்கள் இருக்கும் என்பதையெல்லாம் அழகாக பயிற்சி வைத்திருக்கிறார்கள். இதனாலே என்ன நமக்கு ஒரு நன்மை என்று சொன்னால், ஒருவரை நாம் பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களோடு பழகலாமா பேசலாமா என்ற ஒரு எண்ணம் தோன்றும். சிலரை பார்த்தால் பேசுவதற்கு தோன்றாது, அவர்களை பார்த்தபோது நமக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி தோன்றும். சிலரை பார்க்கின்ற பொழுது நாமவே உங்களை எங்கேயோ சந்தித்திருக்கிறோமே, உங்கள் பெயர் என்ன, நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று நம்மை அறியாமலேயே கேட்க தூண்டுகின்றது. இதற்கு காரணம் அங்கவியல். ஒருவருடைய அங்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அவருடைய குணங்கள் எடுத்துரைக்கிற விதத்திலே நாம் தெரிந்து கொள்ள இயலும். பார்வை யுவராணி கண்ணோவியம் என்று ஒரு பாடல் உண்டு. உன்னை கண் தேடுதே என்று ஒரு பாடல் இருக்கிறது. கண்ணும் கண்ணும் தேடியதும் உன்னாலன்றோ என்று ஒரு பாடல். கண்ணை பற்றியே கண்கள் இரண்டும் கதை பேசுதே என்றெல்லாம் திரைப்படத்திலே கண்ணை பற்றியே பாடல்கள் உண்டு. இந்த பார்வைக்கு எப்படி பலன்? ஒருவரை வர்ணிக்கின்ற பொழுது மூக்கும் மொழியுமாக இருக்கிறார் என்று சொல்வார்கள். இந்த பார்வை அதிகமாக இருந்தால், அதனுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருந்தால் திருஷ்டி என்று சொல்வார்கள். சிலர் பார்த்தால் திருஷ்டியாக வந்துவிடும். சமீபத்திலே ஒரு தம்பதியர் என்னை வந்து பார்த்தார்கள். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடந்து வருவதை பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் பார்த்தாலே மறுநாள் படுத்த படுக்கையாக போய்விடுகிறது என்று சொன்னார்கள். காரணம் என்ன என்றால், அந்த பார்ப்பவர்களுக்கு பெருந்தன்மை இல்லாத மனம் இருக்கலாம். ஒருவருக்கு பெருந்தன்மையான மனம் இருந்தாலே இந்த திருஷ்டி பாதிக்காது என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் சிலருக்கு வீதியிலே வருகின்ற பொழுது அல்லது ஒரு நல்ல இயற்கையான அழகை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக அவர்கள் ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு வருகின்ற பொழுது மற்றவர்கள் பார்வை பதிந்தால் அதன் மூலமாக அன்றைக்கு அவர்களுக்கு ஏதேனும் உடலில் பிரச்சனைகள் ஏற்படலாம். சிறு குழந்தைகளை கூட அழகாக அவர்களுக்கு அலங்கரித்து கொண்டு வருகின்ற பொழுது கன்னத்திலே ஒரு கருப்பு பொட்டு வைப்பார்கள். எதற்கு என்று சொன்னால், அதிலே நம்முடைய பார்வை பதிகின்ற பொழுது அந்த திருஷ்டி மாறிவிடுகின்றது. நன்றாக தலையை வாரிவிட்டு திரும்ப அதை அழித்து விடுவார்கள். இப்படியெல்லாம் செய்வதற்கு காரணம் திருஷ்டி தோஷம். ஒரு மாடாக இருக்கட்டும், ஒரு ஆடாக இருக்கட்டும், ஒரு வாகனம் லாரியாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதிலே ஒரு கருப்பு கயிறு கட்டி ஏதேனும் ஒரு சங்கு போன்றவற்றையெல்லாம் கட்டி வைப்பார்கள். சில வீடுகளையெல்லாம் கிரகப்பிரவேசத்தும் போது பூசணிக்காய் கட்டி வைப்பார்கள். இப்படி கட்டி வைப்பதற்கு என்ன காரணம் என்றால், வருபவர்களுடைய பார்வை முதலிலே அதிலே பதியும். அப்படி பதிகின்ற பொழுது அந்த திருஷ்டி தோஷமெல்லாம் விலகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த தமிழர்களின் நம்பிக்கை வீண்போவதில்லை. அந்த அடிப்படையிலே தான் ஒருவருடைய கண் எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், வில் போன்ற கண் இருந்தால் எப்படி இருக்கும், பூனை கண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும், கருட பார்வையாக இருந்தால் எப்படி இருக்கும், கண் பார்வை எப்படியெல்லாம் மற்றவர்களை பாதிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் மிக அழகாக பார்வை கூறும் பலன் என்று சொல்லி இந்த அங்கவியலிலே முன்னோர்கள் சாஸ்திரங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவற்றை நீங்கள் தெரிந்து கொண்டால் ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே நீங்கள் எடை போட்டு விட இயலும் என்று சொல்லி அவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே வழங்குவேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைக்கு போன் மூலம் வருகிற தகவல் உங்களுக்கு செலவிடுவதாக இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வலிமை இழந்திருக்கிறார். கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லையும் உண்டு, மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வது நல்லது. பூமி யோகம் சிலருக்கு உண்டு. மிக விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் உங்கள் கவனத்தை செலுத்துவீர்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாலை நேரத்தில் வரும் பயணம் ஏற்படலாம். ஆனால் அந்த பயணங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. பயணங்களால் உங்களுக்கு விரயங்கள் உண்டு. ரிஷபராசினியர்களே, சுக்கிரனை சனி பார்க்கும் இந்த நேரத்தில் சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். இழந்தவற்றையெல்லாம் எடுத்துக் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது. குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரும். விரயங்களை சமாளிக்க ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இன்றைக்கு வரப்போகிறது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்திலே ராசிநாதன். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பார்ப்புகளை நிறைவேறும் என்பதனாலே நீங்கள் தொட்ட காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. இடம், பூமி வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அந்த முயற்சியில் இன்றைக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். ராசிகளிலே சூரியன் இருப்பதால் அரசியல் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவிகள் கூட வரலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் நாள் இந்த நாள்.
கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே விரையாதிபதி செவ்வாய். எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பணம் வருகின்ற பொழுதே செலவு காத்திருக்கும். சொத்துக்கள் விற்பனையாலும் ஒரு சிலருக்கு பணம் கிடைக்கலாம். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அஷ்டமத்திலே கேது, 2லே ராகு இருப்பதால் உங்களை பொறுத்தவரை சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். எனவே நாகதோஷத்திற்கு நீங்கள் நல்ல பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். நாகதோஷ நிவர்த்திக்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டால் நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இன்றைக்கு விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு வாயில் தேடி வருகின்ற வம்பு வழக்குகளை நீங்கள் சமாளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் கூடுதல் கவனம் தேவை. நண்பர்களால் ஏமாற்றங்களையும் சந்திப்பீர்கள். நண்பர்களிடம் நீங்கள் ஒப்படைத்த பொறுப்புகள் கூட நடைபெறாமலேயே மீண்டும் உங்களிடம் வரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் ஞாயிறு என்பதால் சிவனை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அனுகூலங்கள் அதிகம் கிடைக்கின்ற நாள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாராட்டும் புகழும் கூடும். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடலாம். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைத்தது பற்றிய ஒரு நல்ல தகவல் வந்து சேருகிற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு பற்றிய பரிசீலனை நடைபெறுகின்ற நாள் இந்த நாள். எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படப் போகின்றன. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். 2ஆம் இடத்திலே சனி பகவான். குடும்ப சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். தொலைபேசி வெளியில் அதிகாலையிலேயே வருகின்ற தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். பயணங்களால் பலன் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு தக்க சமயத்தில் உங்களுக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். சூரியன் 8இல் இருப்பதால் அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்களோடு குதூகலமாக வெளியூர் பயணங்களை எல்லாம் மேற்கொள்ளப் போகின்றீர்கள். வியாபார விரோதங்கள் விலகும். 10லே ராகு இருப்பதால் தொழில் முன்னேற்றம் உண்டு. தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிக மிக யோகமானது. குரு பெயர்ச்சிக்குள் உங்களுக்கு ஒரு பெரும் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. தனுசு ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் செவ்வாய். எனவே வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. அது தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். தனலாபம் கிடைத்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அதிகார பதவியில் உள்ளவர்களின் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். அரசு பணியில் சேர்வதற்காக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். திடீர் பயணங்கள் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். சுக்கிரன் 5இல் இருப்பதால் பெண் குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கப் போகின்றீர்கள். பெண் குழந்தைகளின் சுப சடங்குகள் எதிர்பார்த்தபடியே நடைபெறலாம். குரு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7லே ராகு. சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் நீங்களும் இருக்கிறீர்கள். எனவே நாகதோஷ நிவர்த்திக்குரிய ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் நீங்கள் செய்தால் நன்மைகள் நடக்கும். இன்றைக்கு உறவினர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். உதிரி வருமானங்கள் உங்களுக்கு பெருகும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பாதியில் நேற்று நின்ற பணி இன்று மீதியும் தொடர்கின்ற நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சந்திரனை குரு பார்க்கிறார். குருச்சந்திர யோகம் இருப்பதால் உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும். எதிர்பாராத விதத்தில் உறவினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக அனுகூலமான பலன் வரப்போகிறது. அந்நிய தேசத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். உத்தியோகம் சம்பந்தமாகவும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் படிப்பு சம்பந்தமாகவும் இருக்கலாம். அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக இனிய நாள். அது மட்டும் அல்ல, 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதால் விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவர். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.